முதல் முடிச்சு ரெண்டாவது முடிச்சு தான் போடுவார். மூணாவது முடிச்சு யார் போடுவா? நாத்தனார் போடுவான். நாத்தனார். அந்த நாத்தனார் தான் குடும்பத்தில் வேட்டே வைக்கிறது. மணமகன் 2 முடிச்ச போடுறார். என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக ஒரு முடிச்சு, மனைவியாகிய உன்னுடைய சார்பாக, உன்னுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு முடிச்சு அப்படின்னு போட்டு நம்ம 2 குடும்பமும் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு சொல்லி போடுறார். மூணாவது முடிச்சு நாத்தனார் போடுறார். நீங்க 2 பேரும் அமைக்கிற குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு. அப்போ உறவுகளோடு நாம வாழணும், சொந்த பந்தங்களோடு வாழணும். 3 குடும்பங்களும் ஒன்றாக வாழ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும், நட்பு பாராட்டி வாழ வேண்டும். அதுக்காகத்தான் 3 முடிச்சு போடுறாங்க. ஆனா இன்னைக்கு குடும்பம் 3 குடும்பம் சேர்ந்து வாழ்ந்தா கல்யாணம் பண்ண உடனே பிச்சுக்கிட்டு போயிடும். குடும்ப வாழ்க்கையில், கல்யாண வாழ்க்கையில் சண்டை எங்கே ஆரம்பிக்குது? எங்கே ஆரம்பிக்குது? எங்கே ஆரம்பிக்குது சொல்லுங்க பார்ப்போம். கல்யாண வாழ்க்கையில் சண்டை எங்கே ஆரம்பிக்குது? கல்யாண மண்டபத்திலே ஆரம்பிக்கும்.